ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது பரமன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் டென்ட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல பரமன்கிற ஒரு வயசான நபர் விவசாயம் பண்ணி அவரோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவரோட குடும்பத்துல மனைவி, மகன், மருமகள், பேரன், பேத்தின்னு மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதுல அவரோட பையனான வையாபுரி குடும்பத்து மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம எல்லா நேரமும் குடிச்சிட்டு வீட்டுல பிரச்சனை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல பரமனோட நிலத்தை ஆட்டைய போடுறதுக்காக பொய்யான டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி அவரோட நிலத்தை புடுங்க ஒரு சிலர் நினைக்கிறாங்க. பட் பரமன் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அந்த கேஸ் பரமனுக்கு சாதகமா அமையுது. அப்பம் போல பரமனோட விவசாய நிலம் உட்பட இன்னும் பல விவசாயிகளோட நிலத்து வழியா பைபாஸ் ரோடு போடுறதா கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது. இந்த விஷயத்துல தனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்டை எதிர்த்து பரமன் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அந்த கேஸ் என்னாச்சு, அதனால பரமன் அவரோட லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல விவசாய நிலத்தை விவசாயிகிட்ட இருந்து பறிச்சா அவங்களோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறும் அப்படிங்கறத படத்துல சூப்பரா காட்டியிருக்காங்க. பரமன் கதாபாத்திரத்தில் நடிச்ச சுப்பிரமணி ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு. அதுலயும் ஒரு சில இடத்துல எல்லாம் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமாவே அவரோட எமோஷனல கன்வே பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல தரமா இருக்கு. வையாபுரி ஒரு குடிகாரனா நல்லா நடிச்சிருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் உண்மைக்கு நெருக்கமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில தேனியை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்தோம், அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் அந்த அளவுக்கு அழுத்தமாவே இல்ல. அதாவது பரமன் கவர்மெண்டை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போடும்போது எப்படியாவது இந்த கேஸ்ல பரமன் ஜெயிச்சிருங்கிற ஃபீல் நமக்கு வரவே இருக்கு. இவருக்கு அந்த நிலம் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்னன்னு தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை மீட்க என்னென்ன விஷயம்லாம் பண்றாருங்கிற மட்டும் படத்துல காட்டியிருக்காங்களே தவிர விவசாயத்துல ஒவ்வொரு பயிரையும் எப்படி விதைக்கணும், அது எப்படி அறுவடை பண்ணணும் அப்படிங்கறத படத்துல காட்டவே இல்லை. அதனாலேயே இந்த படம் அந்த அளவுக்கு நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல பரமனோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் யதார்த்தமாவே இல்ல, வாண்டடா வச்ச மாதிரி தான் இருக்கு. குறிப்பா சொன்னா பரமனோட மனைவிக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. படத்துல பரமனோட கேரக்டர் தவிர மத்த யாரோட கேரக்டருமே சரியா டிசைன் பண்ணல. படத்துல பரமனோட பேரனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுவாங்க. அவங்களோட லவ் பர்சனும் சுவாரஸ்யமா இல்ல. சொல்ல போனா அந்த லவ் பர்சன் படத்துக்கு தேவையே இல்ல. படத்தோட இன்டர்வல் சீன்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். ஆக்சுவலி அது ரொம்பவே எமோஷனலான சீன். பட் அது நம்மள எமோஷனலா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண வைக்கல. இந்த படத்தை சபரீஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சுப்பிரமணி, பலகருப்பையா, வையாபுரி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் டென்ட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.